தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். சேசுமரி சூசை 4 அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. 27/1/2026 செவ்வாய். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, என்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. திருப்பாடல் 115. எங்களுக்கு ஆண்டவரே, எங்களுக்கென்று மாட்சி உம் பெயருக்கே உரித்தாகுக. உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உமக்கே உரியதாக்கும். நம் கடவுளே விண்ணுலகில் உள்ளார், தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவற்றுக்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்கள் உண்டு, ஆனால் அவை பார்ப்பதில்லை. இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரே, அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடையும் ஆவார். ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்துள்ளார், நமக்கு ஆசியை அளிப்பார். நமக்கு அஞ்சி நடப்போருக்கு ஆண்டவர் ஆசி வழங்குகிறார். சிறியோருக்கும் பெரியோருக்கும் ஆசி வழங்குவார். ஆண்டவர் உங்கள் இனத்தை பெருகச் செய்வார், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வளரச் செய்வார். நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசி பெறுவீர்களாக. விண்ணையும் மண்ணையும் உருவாக்கியவர் அவரே. விண்ணகமோ ஆண்டவருக்கு உரியது, மண்ணகத்தையோ அவர் மானிடருக்கு வழங்கியுள்ளார். இறந்தோர் ஆண்டவரை புகழ்வதில்லை, மௌன உலகிற்கு இறங்குவோர் எவருமே அவரை புகழ்வதில்லை. நாமோ ஆண்டவரை வாழ்த்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்துகின்றோம். இறைவா, இக்காலை வேளையில் எங்களை நீர் ஆசீர்வதித்து உமது அருளாலும் கிருபையாலும் நிரப்ப வேண்டுகிறோம். புதிய விடியலையும் புதிய நாளையும் புதிய ஆசிரையும் புதிய வாழ்நாளையும் புதியதொரு நாளையும் சேர்த்து தந்து எங்களை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஆசீர்வதித்து கொண்டிருப்பவரே, உமது அன்புக்கும் பாசத்துக்கும் பராமரிப்புக்கும் நாங்கள் கோடான கோடி நன்றி கூறி எங்களையே சமர்ப்பிக்கின்றோம். இதோ இந்த அதிகாலை வேளையிலே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். அது பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த, நிரம்பி வழிநடத்த வேண்டுகிறோம். எங்களுடைய பலகீனங்களை எல்லாம் பலப்படுத்தும். எங்கள் பாவங்களை எல்லாம் நீர் அகற்றி எங்களை தூய்மையாக்கும். எங்களுடைய பாவ கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து நீர்தாமே எங்களை புனித கயிற்றால் திருநிலைப்படுத்தும். இறைவா, உமது ஆவியினுடைய அருள் வரங்களால் எங்களை நிரப்பி நாங்கள் எவற்றை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்பதனை அறிவுறுத்தும். நாங்கள் சந்திக்க இருக்கின்ற, பேச இருக்கின்ற, செய்ய இருக்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் எங்களை நீர் ஆசீர்வதியும். நாங்கள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக இருக்கும் வரம் தாரும். உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வம் தரிசனம்.
உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வம் தரிசனம். உலகாலும் தேவன் நெறி வாழும் இதயம் தெய்வம் தரிசனம். உலகாலும் தேவன் நெறி வாழும் இதயம் தெய்வம் தரிசனம். மறைவழியில் வளரும் எல்லாம் தெய்வம் தரிசனம். நிறைவோடு மலரும் உலகங்கள் உயிர்த்தல் தெய்வம் தரிசனம். தெய்வம் தரிசனம். தெய்வம் தரிசனம். தெய்வம் தரிசனம். தெய்வம் தரிசனம். அன்பாகி நிலையாகும் நெஞ்சில் தெய்வம் தெய்வம் தரிசனம். மெய்யாகி பொய்மை பழி நீங்கும் நெறியில் தெய்வம் தரிசனம். அன்பாகி அன்பில் நிலையாகும் நெஞ்சில் தெய்வம் தரிசனம். மெய்யாகி பொய்மை பழி நீக்கும் நெறியில் தெய்வம் தரிசனம். ஒளியாகி உலகில் இருள் போக்கும் பணியில் தெய்வம் தரிசனம். ஒளியாகி உலகில் இருள் போக்கும் பணியில் தெய்வம் தரிசனம். தடல் நீதி நெருப்பாகும் செயலில் தெய்வம் தரிசனம். தெய்வம் தரிசனம். தெய்வம் தரிசனம். தெய்வம் தரிசனம். தெய்வம் தரிசனம். அருள்வாக்கு. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 3 இறைச்சொற்றடர்கள் 31 35 முடிய. இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்த மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் இயேசுவின் தாயாக சகோதர சகோதரிகளாக எல்லா நிலையிலும் உணர்ந்து வாழக்கூடிய வரத்தை எங்களுக்கு தந்தரல வேண்டுகிறோம். நாங்கள் அனைவரும் இறையாட்சி குடும்பத்தின் பிள்ளைகள் உறுப்பினர்கள் என்பதை பிரிவு பாகுபாடின்றி ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு வரம் தாரும். இறைவா, உம் வார்த்தையை எல்லா நிலையிலும் நாங்கள் எடுத்துரைக்கும் விசுவாசத்தின் மக்களாக வாழ எங்களுக்கு நீர் வரம் தாரும். இறைவா, எங்கள் விருப்பமன்றி உம் விருப்பத்தை நிறைவேற்றும் மக்களாக நாங்கள் வாழ வரம் தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையினின்று எங்களை விடுவித்தரலும். ஆமென். ஜெபிப்போமாக. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிவியலிகளுக்கும் இவற்றை நீர் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். நாங்களும் எல்லா நிலையிலும் உம்மை பிரதிபலிக்கும் பிள்ளைகளாக வாழ வரமருள வேண்டி உம்மிடம் வேண்டுகிறோம். மாட்சிமிகு மன்னர் இவராரோ? ஆண்டவரே இவர்.
அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவை கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரினில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம், மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவா உமக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.